பிரியமானவர்களே, இன்று அருமையான ஒரு வாசகத்தை பார்க்கின்றோம். அந்த வாசகத்தில் மிக அருமையாக சொல்வது என்னவென்றால், பாதையை ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை அப்போதுதான் காண முடியும் என்பதை நாம் இந்த வாசகங்கள் மூன்றுமே அழகாக சொல்லிக் கொடுக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ஒரு சில பாதையை நாமே அமைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு, நம்ம எக்ஸாம் பேப்பர் எழுதுகின்ற போது மார்ஜின் போட்டாலும் போடாட்டியும் நாம் என்ன செய்வோம்? கரெக்டாக பேப்பரை மடித்து அப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டு சரியாக எழுதுவோம் இல்லையா? ரூல்டாக இருந்தாலும் அன்ரூல்டாக இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம லைனு கரெக்டாக போதா, கோணல் மணலாக போதான்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருப்பலியில் பங்கேற்கின்ற போது சென்டரில் ஒரு பாதை கட்டாயம் விடணும்னு தெரியும். யாரும் அந்த இடத்துல வந்து உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்தா கூட நீங்கள் என்ன செய்வீங்க? எந்திரி 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 அப்படின்னு அமைச்சிருவீங்க. நீங்கள் அனைவரும் மாபெரும் செயல்கள் புரிந்தவங்க, அதனால 2-3 பாதையை அழகாக வச்சிருக்கீங்க. பிரியமானவர்களே, பாதை என்பது மிக 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 அவசியம். ரோடு இல்லை என்றால் there is no civilization. நாகரிகம் எப்போது பிறக்கின்றது என்றால் பாதைகள் வருகின்ற போதுதான் பிறக்கின்றது. பாதைகள் இல்லாத ஊருக்கு நாம் பயணம் மேற்கொள்ள முடியாது. ஆக ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பாதை அவசியமாகிறது. இப்ப பிரச்சனை என்னது? என்ன பிரச்சனை என்றால், யாரு பாதையை போடுவாங்க, எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. இன்று பாதைகளை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. சினிமாக்காரங்க ஒன்ன போட்டுட்டு இருக்காங்க, மீடியாக்காரங்க ஒன்ன போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீடியாவிலையும் சோசியல் மீடியாக்காரங்க ஒரு பாதையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து நுகர்வு கலாச்சாரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக பாதையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில தவறான நியாயாபதிகள் கூட பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பாதையில் போவது என்ற கலக்கம் வரும். எனக்கு இப்படித்தான் ஒரு முறை பாதையில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர் திருச்சி. அப்போ திருச்சியில் எனக்கு யாருமே அவ்வளோ சொந்தக்காரங்க இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை ரொம்ப அதிகம். அதனால் நான் என்ன செய்தேன் என்றால், நான் வந்து பார்க்குறேன், என்னுடைய பேக்கேஜை ஓப்பன் பண்ணுறேன். அந்த பேக்கில் சோப்பு இல்லை. நான் எப்போதுமே ஹமாம் சோப் போட்டு தான் குளிப்பேன், சரியா? அந்த ஹமாம் சோப்பு ஒன்று வாங்குறதுக்காக கடைக்கு போகலான்னு சொன்னேன். அப்போது எங்களுடைய ஆள் ஒரு அங்கே உள்ள சொன்னாட்ட கேட்டேன், எனக்கு கடை தெரியாதுங்க, எந்த கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒரு டேஷ் கடையை சொன்னார். ஸ்மார்ட் பஸாரில் போய் வாங்குங்க, 5 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. ஒரு சோப்பு விலை 34 ரூபா, எனக்கு தெரியும்ல, 34 ரூபா. அப்போது 5 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் என்ன செய்தேன் என்றால், 29 ரூபாய்க்கு ஸ்மார்ட் பஸாரில் கொடுக்குறாங்களேன்னு அந்த இடத்துல என்ன வாங்க போனேன்? ஒரே ஒரு கட்டி ஹமாம் சோப்பு வாங்க போனேன். அங்கே போய் உள்ள எடுத்து கால் எடுத்து வச்ச உடனே 2 அழகான பிள்ளைங்க வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் சேவை செய்ய காத்திருக்கணும்னு. இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் என்ன செய்தேன் என்றால் சிரிச்சுக்கிட்டே போனேன். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கும், சார் நீங்கள் படித்தவங்க தான் நாங்கள். ஐயோ, என் மூஞ்சில் படித்த ரேகை அப்புட்டு ஓடுதா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சோப்பு தானே வாங்க வந்திருக்கீங்க? குளிக்காத மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க போல. உடனே ஆமாம், சோப்பு வாங்க தான் வந்தேன். நீங்கள் வாங்க வந்தது ஆமாம் அப்படின்னு காசை எடுத்து கொடுக்க போனேன். வெயிட் 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 லிட்டில் அப்படின்னாங்க. அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் இந்த ஹமாம் சோப்பு இருக்குது, ரெக்ஸோனா சோப்பு இருக்குது, லக்ஸ் சோப்பு இருக்குது, இதெல்லாம் படித்தவங்க போட்டதில்லை. படித்தவங்க போட மாட்டாங்களா? இப்போ புதுசாக நாங்கள் வந்திருக்கு சார், பாட்டிக் அப்படின்னு ஒரு அருமையான சோப். ஜஸ்ட் 250 rupees தான். 250 rupees. ஆனால் படித்தவங்கெல்லாம் இதான் போடுவாங்க. நாங்கள் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால என்ன செய்யுது, சரி கொடுங்க.
கொடுங்க. வாங்க போனாங்க. வாங்க போதான் சொன்னாங்க, சார் ஒன்று எடுத்தா 250 ரூபாய், 5 சேர்த்து எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய், 250 ரூபாய் உங்களுக்கு லாபம் சார் அப்படின்னாங்க. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஒரு சோப்பு வாங்க வேண்டியவன் 5 சோப்பை வாங்க போனேன். வாங்கிட்டு வச்ச உடனே போகலான்னு திரும்பினேன். இன்னொரு அழகான பிள்ளை வந்துச்சு. சார் நீங்க சோப்பு போட்டு தான் குளிப்பீங்களா? ஆமாம், சோப்பு போட்டு தான் குளிப்பேன். இல்லை சார், சோப்புன்றது ஃபேஸுக்கு போடுறது, பாடிக்கு லோஷன் போடணும். பாடி லோஷன் போட்டிங்கன்னா தான் நீங்கள் பல. ஆமாம், நான் 10 படத்தில் நடிக்க போகிறேன், பல்லன்னு இருக்குன்னு சொன்னச்சு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த பாடி லோஷன் ஒன்று வாங்குறதுக்கு போகிறேன். அவங்க சொன்னாங்க, சார் 1 வாங்கினா 1000 ரூபாய் சார், 3 சேர்த்து நீங்கள் பேக்காக வாங்கினீங்கன்னாக்கும் 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால 2000 ரூபா கொடுத்து அதை வாங்கினேன். அப்படி வாங்கிட்டு திரும்பலான்னு நினச்சேங்க. திரும்பும்போது தான் பார்க்குற ஒருத்தர் வந்தாங்க. சார் என்ன சார் முடி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. இவ்வளோதாங்க, எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோதான், எங்கள் ஆத்தாளுக்கு அவ்வளோதான், எனக்கு இவ்வளோதாங்க. நோ சார், இந்த ஷாம்புவை வாங்கி பாருங்க. நான் எப்போவுமே 1 ரூபாய் 1.5 ரூபாய்க்கு கிளினிக் ஷாம்பு வாங்கி மாதத்துக்கு 2 போடுவேன். அதை கூட விட்டு இப்படி இழுத்து போடுறேன் நான். சரியா? நீங்கள் சிரிக்காதீங்க, ஹாஸ்டல் நீங்கள் தான் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். சரியா? நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே, சார் ஒயிட் கலர் வாங்கினா அது தேங்காய் பூ போட்டு செஞ்சதுங்க, பச்சை கலர் வாங்கினீங்கன்னா அது நீம். நாங்கள் ஒயிட் அண்ட் க்ரீன் 2ஐயும் போட்டு ஒன்று தந்திருக்கோம். ரொம்ப அருமையாசங்க. நீங்கள் முடியல தடவுனீங்கன்னா அப்படியே கூந்தல் அப்படியே இப்படியே வளர்ந்துருவேன். ஆமாம், நான் எடுத்து அப்படியே கொண்டை போட்டுக்கிட்டு நான் வச்சிருக்க போகிறேன். இருந்தாலும் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் என்ன செய்தேன், திரும்பவும் 3 ஷாம்பு வாங்கி போட்டுட்டு இப்படியா ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு கவுண்டராக போய் வந்து வெளியில் வரேன். 2 பேகுக்கு காசை வாங்கி இப்படி ஒன்று அப்படி ஒன்று கக்கத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படியே வந்தேன். ஒரு எருமை மாடு மாதிரி வந்தேன். ஒரு சோப்பை வாங்க போனேன்னா பிரியமானவர்களே, அதுவும் 29 ரூபா கொடுக்க போறான்னு ஒரு டீலிங் பேசுறதுனா பிரியமானவர்களே, 8559 ரூபாய்க்கு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு போனேன். பிரியமானவரே, நீங்கள் அனைவருமே அருமையாக சிரித்தீர்கள், நன்றி. ஆனால் நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி எதுதான், நான் ஏமாந்தேனா அல்லது வழி தவறி போனேனா? நான் ஏமாறவில்லை, ஏமாற்றப்பட்டேன். நான் வழிமாறவில்லை, வழிமாறப்பட்டேன். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் திணறடிப்பதற்காக இந்த உலகம் பலவிதமான வலைகளை விரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வலைகளில் நீங்களும் நானும் தெளிவாக இருந்தால்தான் நீங்களும் நானும் போகும் இடம் அறிந்திருந்தால்தான் நீங்களும் நானும் அந்த வழியிலே செல்ல முடியும். அந்த வழி அருமையான வழியாக இருக்க முடியும். அதனாலதான் நற்செய்தி வாசகத்துல பாருங்க, அருமையா கொண்டு வராரு லூக்கா நற்செய்தியாளர். இந்த லூக்கா நற்செய்தியாளர் பார்த்தீங்கன்னா முதல்ல யாருடைய பெயர்களை எல்லாம் தருகின்றார்? அரசருடைய பெயர்களை எல்லாம் தருவார். திபேரியுஸ் சீசஸ், டைபேரியஸ் சீசருக்கு முன்னாடி யார் இருந்தா? அகஸ்டஸ் சீசர் இருந்தார். அகஸ்டஸ் சீசருக்கு முன்னாடி யார் இருந்தா? ஜூலியஸ் சீசர் என்பவர் இருந்தார். ஜூலியஸ் சீசருக்கு முன்னாடி யார் இருந்தார்? டாலமி என்பவர் இருந்தார். அவர்கள் அனைவருமே ரோம சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர்கள். ஆனா இப்போ அவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க சந்ததி, அவங்க ஜெனரேஷன் ஏதாவது இருக்கா? நோ, ஒருத்தரும் இல்லை. அடுத்ததாக இன்னொருத்தர் பாருங்க, 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து அப்படின்னு ஒருத்தர் வராரு, ஜெனரலா வரார். பான்டியஸ் பைலட் ரோமுடைய கவர்னராக, இஸ்ராயலுடைய கவர்னராக வருகின்றார். போன்டியஸ் அவருக்கு சன்ஸ் இருந்தாங்களா அல்லது அதற்கு பிறகு அவர் கவர்னர்ஷிப் இருந்ததா? இல்லை, காணாமல் போய்விட்டார்கள்.
இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஏரோது இந்த பக்கம் இருக்கிறான், அவருடைய சகோதரராகிய பிலிப் இந்த பக்கம் இருக்காங்க. ரெண்டு பேருமே காணாமல் போய் விடுகிறார்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் என்ற ஒரு மாமன்னன் இருந்தான் இயேசு பிறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. வேர் இஸ் அலெக்சாண்டர் தி கிரேட்? வேர் இஸ் கிரீக் டைனஸ்டி? எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. ரோம சாம்ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1789 ஆண்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறது. 1814 ஆண்டு வரைக்கும் நெப்போலியன் தி கிரேட் ஆண்டு வருகின்றான். நெப்போலியன் தி கிரேட் எங்க ஆனா என்ன ஆனா ஒன்றுமே தெரியாது. இவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். இவர்களை எல்லாம் வழியை செம்மைப்படுத்தவில்லை. கண்ட கண்ட நாடுகளை எல்லாம் எனக்குத்தான் வேண்டும் எனக்குத்தான் வேண்டும் என்று அபகரித்துக் கொண்டிருந்தார்கள். வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்தவே இல்லை. ஆகவே எல்லா சாம்ராஜ்யங்களும் அழிந்து விட்டன. ஆனால் இயேசு மட்டுமே வந்து உங்களையும் என்னையும் பார்த்து நானே வழி, என் வழியாய் வருபவர்கள் பலனடைவார்கள், மீட்பளிப்பார்கள் என்றார்கள். அதை சரி செய்வதற்காக தான், இந்த வழியை ஆயத்தம் செய்வதற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் என்பவர் இயேசுவுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறக்கின்றார். அவருடைய கசின். அவர் என்ன செய்கின்றார்? அருமையாக, வாங்க இந்த ரோட்ல திபேரியுஸ் சீசர் நடக்க மாட்டான், போஞ்சு பிளாத்து வரமாட்டான், ஏரோதும் வரமாட்டான், பிலிப்பும் வரமாட்டான். யார் வருவார்கள்? அங்கே இருக்கின்ற பாவிகள் வருவார்கள், அங்கே இருக்கின்ற நோயாளிகள் வருவார்கள், அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் வருவார்கள், அங்கே இருக்கின்ற ஏழைகள் வருவார்கள். உங்களுக்கு ஹோப் தருகின்றோம், உங்களுக்கு நாங்கள் வழியை காட்டுகிறோம். இதில் சாதாரண ஏழை எளிய மக்கள் வருவார்கள். பணக்காரர்களை தூக்கி எறிந்து விடுவார், தாழ் நிலையில் இருந்தவர்களை அவர் கடைக்கண் நோக்குவார் என்கின்ற நற்செய்தியை தருவதுதான் இன்றைய அருமையான நாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 2வது மெழுகுதிரியை ஏற்றுகின்றோம். நீங்களும் நானும் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வழிகள் வழியாக செல்லுகின்ற போது ஒரு வழியை எடுத்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வழியை எடுத்திருக்கீங்கன்னா, நான் இந்த கல்லூரியில் சேர்ந்து இந்த படிப்பை பெற்று ஒரு அருமையான மாணவனாக வருவேன் என்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த வழியில் நீங்கள் நடக்கின்ற போது அமைதி இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்க நெஞ்ச தொட்டு பார்த்து பாருங்க, எனக்கு பீஸ் இருக்கா? ஆண்டவர் இயேசு எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் தங்களுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்வார்? நீங்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற போது என்ன சொல்லணும்? இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாவதாக என்று வேண்டுங்கள். அமைதிக்குரியவர்கள் அங்கு இருந்தார்கள் என்றால் நீங்கள் தரும் அமைதி நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் மாபெரும் செயல்களை செய்திருக்கின்றார். படிப்புக்கு படிப்பு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் யூஜி படிக்கிறவங்க, 12th முடிச்சுட்டு யூஜி படிக்கிறவங்க வெறும் 37% தான். 12th முடிச்சல 12th முடிச்சவங்கள யூஜி படிக்கிறவங்க வெறும் 37% தான். இந்த யூஜி முடிச்சிட்டு பிஜி வர்றவங்க வெறும் 18% தான். உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். இது ஒரு மாபெரும் கொடை என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் திருச்சியில் வந்து படிப்பது ஒரு பிளெஸிங். சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறீங்க. எம்ஜிஆர் மாத்திரம் கொஞ்சம் ரூல் பண்ணியிருந்தா 1984 அப்புறம் நல்லா இருந்திருந்தா திருச்சி would have become the capital of தமிழ்நாடு. ஏனென்றால் அவ்வளவு வளம் பெற்ற நாடு நம்முடைய திருச்சி. பாருங்க, கோயம்புத்தூருக்குன்னு ஒரு பாஷை உண்டு இல்லையா? ஏனுங்க என்னங்க அப்படின்வாங்க. மதுரைக்காரனுக்கு ஒரு பாஷை உண்டு, திருநெல்வேலிக்காரனுக்கு ஒரு பாஷை உண்டு, விழுப்புரம்காரனுக்கு ஒரு பாஷை உண்டு, சென்னைக்காரனுக்கு சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருச்சி தமிழ் பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும்.
ஏனென்றால் இது சென்டர். திஸ் இஸ் த சென்டர். இந்த ஊர்ல யூசுவலாக எல்லோரும் பழகக்கூடிய புழங்கக்கூடிய வார்த்தைகள் தான் அமைந்திருக்கும். ஏன்னா சென்டர். இதை நீங்கள் பெருமிதமாக கொள்கிறீர்களா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொன்றாக தந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியுமா, நார்த் இந்தியாவில் சிங்கிள் பேரண்ட் அதிகம், ஒற்றை பெற்றோர்கள் அதிகம். நமக்கு தமிழ்நாட்டில் இன்னும் அப்படி வரல, வந்துடுமோன்னு பயமா இருக்கு. ஒரு பெண் நார்த் இந்தியாவில் தனியாக நடந்து போக முடியாது. அது காஷ்மீராக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பயம். ஆனால் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் நீங்களும் நானும் செல்ல முடிகிறது. இதெல்லாம் மாபெரும் கொடைகள். இதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா என்றால் பல சமயங்களில் இல்லை. ஏனென்றால் நுகர்வு கலாச்சாரம் நம்முடைய நேரத்தை பிடுங்குகிறது. ஒரு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட், சரியா, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கல்லூரி மாணவன் அல்லது மாணவி தன்னுடைய 8 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் மற்ற வேலைகள் பார்க்கணும். இதுதான் கிளாக். இந்த கிளாக்ல 8 மணி நேரத்தில் என்ன செய்கிறான் என்றால் 9.5 9.5 அவர்ஸை பலா போன செல்போனில் திணிக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு நாள் எனக்கு ஒரு ரீல்ஸ் வந்துச்சுங்க. என்ன ரீல்ஸ்னா, கரெக்டாக 11 மணிக்கு என் ஃப்ரெண்டு அனுப்புனான், ஒரு ரீல் அனுப்புனான். இதை பார்த்துக்கோ, அடுத்த ரீலையும் பாருன்னு. தெரியாமல் நான் செல்ஃபோன், நான் வழக்கமாக 10:30 மணிக்கு கண்ண மூடிடுவேன். 11 மணிக்கு வந்துச்சேன்னு வாங்கி பார்த்தேங்க. 11 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன், சிரித்தேன், மகிழ்ந்தேன், ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பித்தேன். டைம் போயிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, நான் திடீர்னு பார்க்குறேன் 6 மணி ஆயிடுச்சுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, உண்மையிலே சொல்கிறேன். 11 மணிக்கு நான் அந்த ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு ரீல்ஸாக பார்க்க ஆரம்பித்தேன். 6 மணி ஆயிடுச்சு, தூக்கி எரிஞ்சேன் பாருங்க செல்போனை. பிரியமானவர்களே, என்னுடைய வயசிலேயே நான் இப்படி போகிறேன் என்றால் அப்போதுதான் உணர்ந்தேன், மாணவர்களை நான் காப்பாற்றியாக வேண்டும், மாணவர்களுக்கு இந்த அறிவை நான் கொடுத்தாக வேண்டும். Time should not kill you. Time should generate you, create you. உங்களின் படைப்பாற்றல்களை எல்லாம் கொண்டு வர வேண்டியது டைம். அந்த டைமை நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும். ஒரு சிலர் கோணல் மாணலா இருப்பீங்க. ஒரு 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 இது வந்துச்சுனாங்க, செல்போன் வந்துச்சுன்னா கோணல் மாணல் இருக்கலாம். இப்போது அந்த கோணல் மாணல் பார்த்துட்டோம். பார்த்த பிறகு என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சேவ் இட், காப்பி பேஸ்ட், இப்படி போயிடக்கூடாது. கோணல் மாணல்களை சரியாக்க வேண்டும். இதுக்கப்புறம் போகணுண்டா, இதை விட்டுடணுண்டா. சிரிப்பாக சிலது வரும். பள்ளங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சிலவற்றை நம்மிடம் தந்து உங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு வாங்க. ஆமா, என்கிட்ட இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பள்ளங்களை நிரப்ப வேண்டும். ஒரு சிலவை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலவை இருப்பவைகளாக இருக்கலாம். அதையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்களும் நானும் உண்மையான சீடர்களாக மாற முடியும். இந்த அருமையான நல்ல நாளத்து ஆண்டவரை நாம் எதிர்கொள்ள செல்லுகின்ற போது, திருவருகை காலத்துக்குள் முதல் திரியை எதிர்நோக்குடன் பற்ற வச்சோம். இப்போது நாம் அமைதி என்பதை பற்ற வைத்திருக்கிறோம். இந்த 2வது திரியை பற்ற வைக்கின்ற போது, இறைவா எனக்கு அமைதியை தாரும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அமைதியை தாரும், என் குடும்பங்களுக்கு அமைதியை தாரும். வழியில் நடந்தேன் என்றால் இந்த அமைதியை கட்டாயம் பெறுவேன். அதற்கு எனக்கு தைரியத்தையும் திராணியையும் திறமையும் தா என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இதை என்பிப்பவர்களாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவோம்.